சூப்பரான நமக்கு தக்காளி புளி போட்ட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் கூட்டு வைக்க போகிறேன். வெண்டைக்காய்க்கு 1/2 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கலுக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. உப்பு போட வேண்டாம். ஒரு 1/2 வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. சாம்பார் பொடியும் குழம்பு தூள் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பருப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய்க்கு நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றினோன்னு அப்படியே இறக்கிடலாம். இது சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்டைக்காய் பச்சடி ரசம் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் வதக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய்க்கு நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றினோன்னு அப்படியே இறக்கிடலாம். இது சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்டைக்காய் பச்சடி ரசம் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் வதக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நமக்கு தக்காளி புளி போட்ட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் கூட்டு வைக்க போகிறேன். வெண்டைக்காய்க்கு 1/2 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கலுக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. உப்பு போட வேண்டாம். ஒரு 1/2 வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. சாம்பார் பொடியும் குழம்பு தூள் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பருப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு.